வெல்கம் டு அவர் சேனல் மசாலா டீ டைம் டாக்ஸ். அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு அனாவசியம், உனக்குலாம் எதுக்குடா அரசியல் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் இங்கு அரசியல் பேசாதீர்கள் நிறைய இடங்களை எழுதி கூட வச்சிருப்பாங்க. பாலிடிக்ஸ் பத்தி எப்பவுமே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம், உடனே இது ஏதோ பொலிட்டிக்கல் சேனல் நினைச்சிடாதீங்க. இங்க பொலிட்டிக்கல் பத்தியும் பேசுவோம். நம்மளோட இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் பேச போறது தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியோட 2வது மாநில மாநாடு பத்தி தான். வாங்க பேசுவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னு நாங்க சொல்லுவோம். உண்மையாவே ரொம்ப ஃபயராகவே இருந்துச்சுங்க. மாநாடு நடந்த இடத்துல மட்டும் இல்ல, பல அரசியல் பிரமுகர்களுக்கும் அதோட அனல் கண்டிப்பா சுட்டிருக்கும். டிவிகே கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் எந்த அரசியல் தலைவரோட கைகோர்க்க போறாருன்ற எதிர்பார்ப்பு இங்க நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா தமிழகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகளையும் அவர் எதிர்த்து பேசுனது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. எப்படா இந்த மனுஷன் இவ்வளவு ஓப்பனா எல்லாரையும் எதிர்க்கிறாருன்னு ரொம்பவே ஆச்சரியமா தாங்க இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சதுங்க, அவர் எப்பவுமே சொல்ற மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்காக தனித்து போட்டியிட போறாரு. டிவிகே கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட், வரப்போற எலெக்ஷன் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் அப்படின்னு. அப்படின்னா அவர் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு, அப்புறம் நேற்று நடந்த 2வது மாநில மாநாடு, இந்த 2 மாநாட்டுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம கவனிச்சே ஆகணும். திரு விஜய் அவர்களின் மாஸ்டர் பிளான் அது என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களை அவர் பயன்படுத்திய விதம். அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின அதிமுக இன்னைக்கு சரியான தலைமை இல்லாம தவிக்குதுன்னு அவர் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது, ஒட்டுமொத்த அதிமுக கட்சி தொண்டர்களையும் தன்னோட பக்கம் சேர்த்துக்கணும்னு அவர் யோசிக்கிறாருன்னு தோணுது. நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்குங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு. கடந்த எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கேவை எதிரியா பார்த்தது ஏடிஎம்கே மட்டும்தான். ஆனா இப்போ டிஎம்கே தான் தன்னோட நேரடி எதிரி அப்படின்னு டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஏடிஎம்கேல உள்ள மொத்த தொண்டர்களும் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு அவர் எது யோசிச்சிருப்பாரோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சீரியஸா போயிட்டு இருக்கும்போது சில மீடியாக்கள், நான் எல்லா மீடியாக்களையும் தப்பா சொல்ல, சில மீடியாக்கள் நெகட்டிவா மட்டுமே ஹைலைட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஏங்க, ஒரு 1000 பேர் கலந்துக்கிற ஒரு சின்ன மீட்டிங்கு சின்ன சின்ன தள்ளுமுள்ளு நடக்கதாங்க செய்யுது. இது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல கலந்துக்கிற மீட்டிங். இதுல தொண்டர்கள் மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்களும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. எப்படியாவது திரு விஜய் அவர்களை பக்கத்துல போய் பாத்திர மாட்டோமா ட்ரை பண்ணவங்க தான் அதிகம். இதுல எதிர்பாராத விதமா நிறைய இருக்கைகள் வழங்கிடுச்சு. கண்டிப்பா அதோட உரிமையாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம் தாங்க. ஆனா டிவிகே தலைமையில இருந்து அதற்கான நஷ்ட ஈடை கண்டிப்பா கொடுக்க தான் போறாங்க. சில மீடியாக்கள் ஹைலைட் பண்றதை பார்த்தா என்னமோ சேர் உடைக்கிறதுக்காக தான் மீட்டிங்லேயே கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் சக மனிதர்கள் தாங்க, சேர் உடைக்கிறதுக்காக வரல. ஒரு ஒர்க்கிங் டேல கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேல ஒரு கட்சி மீட்டிங்ல கலந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். எது என்னமோங்க, 2026 நடக்க போற எலெக்ஷன் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை மட்டும் கிரியேட் பண்ணிட்டே இருக்குன்றது நிதர்சனமான உண்மைங்க. தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் மக்களாகிய உங்களை மட்டுமே நம்பி எப்படி கட்சி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தாங்க நாங்களும் உங்களை மட்டுமே நம்பி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க. காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.